ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கில் தமிழ் பார்த்திங்கன்னா 3வது இயல் பீடு பெற நில் அப்படின்ற ஒரு இயலில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இயல் தான். ஸோ முதல் 2 இயலை கம்பேர் பண்ணும்போது இந்த இயலில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் நிறைய இருக்குது. அதை நம்ம பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு. சரியா? ஆர் பாலகிருஷ்ணன், ஓகே, ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் எழுதின ஒரு தொகுப்பு, ஒரு ஆராய்ச்சி கட்டுரை இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது காவடிச்சந்து, இது ரொம்ப முக்கியமானது. குறுந்தொகை, வெள்ளி வீஜர் எழுதிய குறுந்தொகையும், கடலூர் மாயுத இளம்பெருவழுதி எழுதிய புறநானூறு, இதுவும் முக்கியமானது. கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள், திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள், வாடிவாசல். சீர்செல்லப்பா நமக்கு வாடிவாசலை பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் சீர்செல்லப்பா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக். ஓகேங்களா? இதில் பகுபத உறுப்புகள் இதுவுமே சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் தான். ஆனால் இது ஆல்ரெடி நம்ம லோயர் ஸ்டாண்டர்டில் பார்த்ததுனால இங்கே பார்க்க வேண்டாம். ஓகேவா? இலக்கணம் பொறுத்த வரைக்கும் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கிற இலக்கண டாபிக் நம்ம நல்லா பார்த்தாலே போதுமானது. சரிங்களா? சரி, நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு. சரிங்களா? ஆர் பாலகிருஷ்ணன் அப்படின்ற எழுதின ஒரு கட்டுரை தான், ஆய்வு கட்டுரை தான் நம்ம பார்க்க போகிறோம். மலை மனித சமூகத்தின் ஆதி நிலமாகும். சரியா? மனிதனுடைய அந்த ஆதி நிலம், அதாவது முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மனிதன் உருவான ஒரு இடம், அதாவது மனிதன் வாழ்ந்த முற்பகுதி பார்த்தீங்கன்னா மலைகளை ஒட்டி தான் மனிதர்கள் வாழ்ந்தாங்க. தமிழ் அகத்திணை எல் மலையும் மலை சார்ந்த பகுதியையும் குறிஞ்சி என்று குறிப்பிடுறது. ஸோ அகத்திணைகளை பார்த்திங்கன்னா குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடத்தை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. குறிஞ்சி நிலம் சார்ந்த சங்க பாடல்கள் மலையோடு இயைந்த தமிழர் தம் சீரிய வாழ்வினை பேசின. மலை குன்றுகளின் பெயர்கள் குறித்த ஆய்வை ஓரோலஜி, முக்கியமானது ஓரோலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். திராவிடர்கள் அடிப்படையில் மலைவாழ் மக்கள். சரிங்களா? திராவிடர்கள் பார்த்திங்க அப்படின்னா அடிப்படையில் பேசிக்காக அவங்க யார் அப்படின்னா ஒரு மலைவாழ் மக்கள் தான் திராவிடர்கள். திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று கமில் ஸ்வலபில் அப்படின்றவர் அழைக்கிறார். என்ன சொல்கிறார் அவர்? அதாவது நம்ம திராவிடர்கள் பார்த்தீங்கன்னா மலைநில மனிதர்களையும் அழைக்கிறார். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். சேயோன் மேய மைவர உலகம் என்று உரைக்கிறது தொல்காப்பியம். ஓகேங்களா? சேயோன் மேய மைவர உலகம், தொல்காப்பியனது அந்த மலையை பற்றி, மலைவாழ் மக்களை பற்றி சொல்லுது. விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவை என்கிறது திருமுருகாற்றுப்படை. ஓகேங்களா? 10 பாட்டு நூலான திருமுருகாற்றுப்படை சொல்லுது விண்பொரு நெடுவர குறிஞ்சி கிழவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்கள் கடவுளையும் மலையுமே பார்த்தீங்கன்னா தொடர்புபடுத்தி இருந்தாங்க அப்படின்ற ஒரு செய்தியை இந்த தொல்காப்பியும் திருமுருகாற்றுப்படையும் சொல்லுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஓகேங்களா? இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா திராவிடர்கள் அடிப்படையில் ஒரு மலைவாழ் மக்கள். அப்புறம் மலைநில மனிதர்கள் தான் திராவிடன்னு சொன்னது யார் அப்படின்னா கமில் ஸ்வலபில். அதேமாதிரி சேயோன் மேய மைவர உலகம் சொன்னது தொல்காப்பியம். விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவு அப்படின்னு சொன்னது திருமுருகாற்றுப்படை. ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்திங்கன்னா பழந்தமிழர்களான இந்த கடையேழு வளர்களை பார்த்திங்கன்னா குறுநில மன்னர்கள், அவங்க எல்லாமே மலையை ஒட்டி தான் வாழ்ந்தாங்கன்றதையும் சொல்கிறாங்க. ஓகேவா? திராவிடர்களின் மலை பெருமிதம். சரியா? இந்தியாவில் தற்போது வாழும் பல்வேறு திராவிட பழங்குடிகளின் இனக்குழு பெயர்கள் பழங்குடியினின் மலை சார்ந்த மானுட புவிச்சூழலை வெளிப்படுத்துகின்றன. ஓகேவா? இந்தியாவில் திராவிட பழங்குடிகள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த மலை அப்படின்ற ஒரு ஊரை பேரை இன்னும் கூட விடாமல் தான் பிடிச்சிருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வாழக்கூடிய திராவிட பழங்குடிகள் பேரில் அந்த மலைன்றது இருக்குது. ஓகே, இப்போ மால் பஹாடியா, ஜார்க்கண்டை சேர்ந்த பழங்குடிகள் பார்த்தீங்கன்னா மால் பஹாடியா. அப்புறம் மலை அரையன், இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க. மலைக்குறவன் நெடுமங்கால், இது கேரளா இருக்கக்கூடிய ஒரு ஊர். மலை மூத்தன், இது ஏர்நாட், இதுவும் எர்நாட், இதுவும் கேரளா தான் இருக்குது. மலை பனிக்கர், இது வட இருக்கக்கூடிய கேரளா. மலையன் பார்த்தீங்கன்னா பாலக்காடு, கேரளாவில் இருக்குது இதுவும். அப்புறம் மலைவேடா இது கேரளா இருக்கக்கூடிய இடுக்கி. அது மலையேறு தட்சிண கன்னடா, இது கர்நாடக மாநிலம். ஸோ இதெல்லாம் எல்லாத்துலேயுமே இந்த மலை பார்த்திங்கன்னா இது எல்லாமே எப்படின்னா மலையை குறிக்கக்கூடிய சொற்கள். இந்த பழங்குடியினர் என்ன பண்ணுறாங்க? மலை பேரையை கூட வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. இதே போலவே கோட்டா, இது நீலகிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோட்டான்னு சொல்கிறாங்க. கொண்டா தோரா, இது ஆந்திர பிரதேசத்தில். கோண்டு கொய்டர், இது ஒடிசாவில் சொல்லக்கூடிய பேர். ஓகே, போலவே ஆகிய திராவிட பழங்குடி இனக்குழுக்கள் பெயர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மலை குன்று என்ற பெயர் சொல்ல சேர்த்து வச்சாங்க. இது குன்றுக்கு பார்த்தீங்கன்னா இது
இது வந்து மலைக்கு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே. இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமானது. மலை குடியிருப்புகள் அப்படின்னும்போது திராவிட மலைவாழ் மக்களின் குடியிருப்புகள் அப்பழங்குடியினர் தம் மலை சார்ந்த வாழ்வியலின் சமய கூறுபாடுகள் குறித்து புரிதலை தருகின்றது. சரியா? நம்ம பழந்தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்ந்த முறையை பார்த்தாலே மலையோடு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஏய்ந்து ஒட்டி வாழ்ந்தாங்கன்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு நல்லாவே தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் பாருங்கள், நீலகிரியில் உள்ள தோடர் இனத்தவர் பால் எருமை சரி பால் எருமை கொட்டில்களை புனித இடமாக கருதுபவர்கள். சரியா? அந்த பால் தரக்கூடிய எருமை வாழக்கூடிய அந்த கொட்டியில் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு புனித இடமா வந்து கருதுவாங்க. எனவே அவற்றை சுற்றி உயர்ந்த மதில் சுவர்களை அமைத்திருப்பாங்க. ஓகே, பாதுகாப்பாக வச்சுருப்பாங்களாம். ஓகேங்களா? அதை வந்து சொல்கிறாங்க. பாருங்க, காட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, குறும்பர் மொழியில் ஓகே, வந்து குறும்பர் மொழியில் தாழ்வாரத்தை குறிக்கும் மெட்டு என்ற சொல் அதன் உயரமான மேடான அமைப்பை விளக்குகிறது. ஆந்திராவிலும் ஒடிசாவிலும் உள்ள ஜதாப்பு, ஆந்திராவிலும் ஒடிசாவிலும் உள்ள ஜதாப்பு எனப்படும் திராவிட பழங்குடியினின் குடியிருப்புகள் பெரும்பாலும் மலை உச்சியில் அமைந்துள்ளன. பழங்குடி தலைவரின் வீடு மற்ற வீடுகளை விட உயரமான இடத்தில் அமைந்துள்ளது. உயரமான மேடை, அதாவது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திராவிடர்கள் பொதுவாகவே வந்து இந்த உயரமான இடத்த வந்து பார்த்தீங்கன்னா விடலை. ஏன்னா அவங்க ஆதி காலத்தில் வாழ்ந்தது உயரமான இடத்துல தான் அப்படின்னும் போது அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராவிட பழங்குடிகளை வசிக்கக்கூடிய பகுதி ஆந்திரா ஒடிசாவில் வந்து ஜதாப்பு அப்படின்ற ஒரு திராவிட பழங்குடியும் இருக்காங்க. சரிங்களா? இது கேட்கலாம், அது ஆந்திராவிலும் ஒடிசாவிலும் வாழக்கூடிய திராவிட பழங்குடியின் பேர் என்ன அப்படின்னா ஜதாப்பு. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வடமேற்கு பகுதியில் திராவிட மலை பெயர்கள். சரியா? திராவிட சொல்லான மலை என்பது சமஸ்கிருத மொழியில் மலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம தமிழில் வந்து மலைன்றது சமஸ்கிருதம் என்ன சொல்லுது, மலையே அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பாண்டிய மன்னன் ஒருவன் பேரே வந்து பார்த்தீங்கன்னா மலையத்துவஜன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டான் என்பதும் மலையே என்ற சொல்லின் திராவிட தொடர்புக்கு அரண் சேர்க்கிறது. மேலும் வடமொழியில் மலையே என்ற சொல் மலபாருக்கு மேற்கே உள்ள மலைகளை குறிக்கிறது. தமிழில் குறிஞ்சிலம் தொடர்பான சொற்களை மலை என்பது உயரமானது என்றும் குன்று என்பது உயரம் குறைவானது என்றும் பொருள்படுவனாகும். அது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது மலை என்பது நம்ம திராவிட மொழி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து குறிப்பாக வந்து இந்த மலையே அப்படின்றது சமஸ்கிருத சொல். ஓகேவா? அதை நம்ம ஒரு மன்னர் வந்து மலையத்துவஜன் மகன் அப்படின்னு சொல்லி நம்ம பச்சுவோம். மலையத்துவஜன் மகன் ஞானப்பிரகாசம், அதில் மலையத்துவஜ அதில் வரக்கூடிய அந்த மலையேன்ற வார்த்தை வந்து சமஸ்கிருத சொல். அது திராவிட மொழி குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கின்றத இதை வந்து நம்ம புலப்படுத்துது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழர்கள் வந்து குறிஞ்சிநில பகுதியை வந்து பார்த்திங்கன்னா மலை குன்றுன்னு பிரிக்கிறாங்க. உயரமான பகுதியை மலையினும் அதை விட உயரம் குறைவாக இருக்கக்கூடிய பகுதியை குன்றுன்னு குறிப்பிடத்தான் சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. உயரமான பகுதி வந்து மலை, உயரம் குன்றியது வந்து குன்று, குன்றியதால் குன்றுன்னு அழைக்கிறாங்க. ஓகேவா? இதை போலவே தமிழ் மொழியில் வரை என்ற சொல் கோடு, மலை, சிகரம், விளிம்பு, கரை, எல்லை, நுனி போன்ற பொருள்களில் பயன்படுத்தப்படுகிறது. வரையினாலும் என்ன தான் குறிப்பிடுறாங்க, மலைன்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது நுனி முதல் அடி வரை, அடி முதல் நுனி வரை என்ற தொடரில் வரை என்பது எதை குறிப்பிடுது அப்படின்னா விளிம்பு. விளிம்புனா கார்னர். அது இது முதல் இது வரை, இது வரைனா இது வரைக்கும், கடைசி வரைக்கும்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. எண்டுன்னு சொல்லலாம் பற்றி அதான். திராவிட நிலப்பகுதிகளில் மலை தொடர்பான சொற்கள் சிந்துவெளி பண்பாட்டு நிலப்பகுதியில் தற்செயலாக வழங்கப்படவில்லை. சரியா? அந்த சிந்து சமவெளி மக்கள் வாழக்கூடிய பகுதியிலுமே வந்து இந்த மலை சார்ந்த பெயர் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெறுது. இது சாதாரணமாக இடம்பெறல, நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகே, அந்த மலை என்ற சொல் வந்து திராவிட சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம். வரைன்னு வந்து குஜராத், மகாராஷ்டிரா, இமாச்சல பிரதேசம். மலான்னு சொல்லிட்டு பஞ்சாப், ராஜஸ்தான், கர்நாடகா போன்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயர்கள் கொண்டு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தென்னிந்தியாவில் மலை என்ற இடப்பெயரின் சிறப்பிடம். இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிங்க. தமிழ்நாட்டில் மட்டும் மலை என்ற சொல் 17 இடப்பெயர்களில் முன்னொட்டாகவும் 84 இடப்பெயர்களில் பின்னொட்டாகவும் இடம்பெற்றிருந்தது. ஆந்திர மாநிலத்தில் மல் என்ற வேர் சொல் ஐகார ஈறு பெற்று மலை என வழங்கப்படுவதற்கு மாறாக ஆகார ஈறு பெற்று மலா அப்படின்னு அழைக்கிறாங்க. அதாவது என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து மலை என்ற சொல் முன்னாடி வரா மாதிரி, முன்னாடினா முன்னோட்டுனா முன்னாடி, இப்போ மலைக்கோட்டை. ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த மலைக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா மலை தான் முதல்ல வருது. இந்த மாதிரி மலை முதல்ல வரா மாதிரி ஊர் பேர் வந்து எத்தனை இருக்கான், 17 இருக்கான். 84 வந்து மலைன்றது பின்னாடி மருதமலை, திருமலை, சுவாமிமலை, பழனிமலை, அப்புறம் வந்து பார்த்தா திருவண்ணாமலை. இந்த மாதிரி வந்து மலைன்றது பின்னாடி வரா மாதிரி மொத்தம் 84 எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவே வந்து ஆந்திராவில் போனீங்க அப்படின்னா அந்த மலான்னு அழைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா திருப்பதிக்கு போகிறோம். திருப்பதியிலேருந்து திருமலா தானே சொல்லுவோம். அப்போ பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமலா தான் எழுதியிருக்கும், திருமலை எழுதியிருக்காது. நம்ம ஊர் பஸ் தான் திருமலை எழுதியிருக்கும், அங்கே திருமலா தான். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க.
இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த திருமலை படத்தில் கூட பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா டேக் டைவர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருவான்மையூரில் கிளம்புன என்ன திருப்பதியில் கொண்டு வந்து விட்டீரான்னு கேட்பார். சரிங்களா? ஸோ அப்போ திருப்பதி திருமலை அதுக்காக தான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். கர்நாடகத்தில் மலை என்ற வடிவம் தோணி மலை என்னும் இடப்பெயரில் ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. கர்நாடக மாநிலத்தில் வந்து தோணி மலை மலை என்ற ஒரு வார்த்தையை ஒரே இடத்துல பயன்படுத்துறாங்க. அது என்ன பேர்? தோணி மலை. மீதி எல்லா இடத்துலையுமே வந்து மலை என்ற பேரில் தான் 15 இடத்துல வந்திருக்கு. சரிங்களா? அதே மாதிரி கேரளா மாநிலத்தினா மொத்தம் 10 இடத்துல மலை என்ற விகுதி பெற்ற பெயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஓகேங்களா? மலை, மலா, மலே எனப்படும் சொற்கள் தென்னிந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் முன்னொட்டாகவோ பின்னொட்டாகவோ வருகின்றனவே அன்றி தனி சொல்லாகவே வழங்கப்படவில்லை. தமிழ் மொழியில் கோட்டை என்ற சொல் காவல் மிகுந்த காப்பரன் கொண்ட மதில் சுவர்களால் சூழப்பட்ட கட்டமைப்பை குறிக்கிறது. அது என்ன சொல்கிறேன் அப்படின்னா மலைன்றது ஒரு தனி பேராக வரல, சேர்ந்து வருது. அப்போ என்னென்னா இடப்பெயரோடு சேர்ந்து வருது. அப்போ அந்த இடத்த பொதுவாக குறிக்கக்கூடிய ஒரு பொது பேராக அது இருக்குது அப்படின்றத வந்து குறிப்பிடுறாங்க. ஓகேவா? இது வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் மலைன்னு சொல்கிறாங்க, ஆந்திராவில் மலான்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி வந்து கர்நாடகாவில் வந்து பார்த்தோன்னா மலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துல மாறினாலுமே அந்த மலைன்றது ஒரு முழு பெயராக வரல, அது வந்து முன்னொட்டாகவோ பின்னொட்டாக தான் வருதுன்றத குறிப்பிடுறாங்க. ஓகேவா? அதே மாதிரி கோட்டை அப்படின்னாலும் அதுவும் இங்கே உயர்ந்த இடத்துல தான் இருக்குன்றது சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், மலையாளத்தில் வந்து பார்த்தோன்னா கோட்டை கோடு, நம்ம தமிழில் வந்து பார்த்தோன்னா கோட்டை கோடுன்னு சொல்லுவோம். மலையாளத்தில் கோட்டை கோடு, பாலக்கோடு, கோழிக்கோடு அதெல்லாம் சொல்ல பார்த்தியா. அதே மாதிரி கன்னடத்தில் வந்து கோட்டே கோண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தெலுங்கில் வந்து கோட்டை, துளுவில் வந்து கோட்டை, தோடாவில் வந்து குவாட் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அந்த கோட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேர் கொண்டு எந்தெந்த மாநிலத்தை எந்தெந்த மொழியில் அழைக்கிறான்றதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது கோட்டை என முடியும் 247 இடப்பெயர்களும் தமிழ்நாட்டில் தான் உள்ளன. சரியா? கோட்டைன்னு சொல்லிட்டு முடியக்கூடிய பெருமத்தினங்க தேவக்கோட்டை, புதுக்கோட்டை, நாட்டரசன் கோட்டை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வல்லக்கோட்டை, அப்புறம் தம்பிக்கோட்டை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி வந்து நிறைய கோட்டைகள்லாம் இருக்குது. சரியா? ஸோ அதுமாதிரி கோட்டையை முடியக்கூடிய பெருமொத்தம் 248 இடப்பெயர்கள் இருக்கான். சரிங்களா? பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி கோட்டைனாலும் கோடுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உச்சி தான் குறிக்கும். அதான் சொல்ல போனால் கோடு என்ற தமிழ் சொல்லுக்கு மலையுச்சி, சிகரம், மலை என்ற பொருளோடு வல்லரன் கோட்டை என்ற பொருள்களும் உண்டு. என்னென்ன பேர்? மலையுச்சி, சிகரம், மலை, வல்லரன், கோட்டை. இது எல்லாமே கோடுன்ற சொல்லுக்குண்டான பொருள் தான். ஓகேவா? மலையரண், காட்டரண் போன்ற இயற்கை அரண்கள் மதில் சுவர்களால் அமைந்த செயற்கையான கோட்டைகளை விடவும் தொன்மையானவை. ஓகே, அப்போதான் நம்ம மதில் நம்ம எழுப்பக்கூடியது. ஆனால் இயற்கையாகவே வந்து மலையரண், மலையை சுற்றி மலையே அரணாக இருக்கும். அதே மாதிரி காடே வந்து அரணாக இருக்கும். இதெல்லாம் வந்து இயற்கையாக அமைந்த அரண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அமைக்கக்கூடிய அரண் வந்து பார்த்தா நம்ம வந்து சிமெண்ட் ஜெலிலாம் வச்சு போடக்கூடிய அரண். ஓகே, அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் பற்றி சொல்லிக்க மாட்டாங்க. அதே போல் கோடை அப்படின்ற ஒரு தமிழ் சொல்லும் வந்து மலை என்னும் பொருளை வந்து வழங்குவதை நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போது இந்த பாடம் ஃபுல்லாகவே எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா மலையும் மலையை சார்ந்த இடமும் அதில் வாழ்ந்த தமிழனும். ஓகேவா? ஸோ தமிழன் மட்டும் இல்லாமல் இந்த மலை பகுதியில் வாழ்ந்த திராவிடர்கள் எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் கூட இந்த மலைன்ற ஒரு வார்த்தையை விடாமல் பிடிச்சிட்டு இருக்காங்கன்றதையும் இதில் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லியிருக்காரு இந்த ஐஏஎஸ் அவர்கள். அவரை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இந்தியவியல் மற்றும் திராவிடவியல் ஆய்வாளரான ஆர் பாலகிருஷ்ணன், இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ரொம்ப முக்கியமான விஷயம். 28 ஆண்டுகளாக இடப்பெயர் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். கிட்டத்தட்ட 28 வருஷமா இடப்பெயர் ஆய்வில் இங்கிருந்து அங்கிருந்து போனதை பற்றி ஆய்வு பண்ணியிருக்காரு. வடமேற்கு இந்தியாவில் இன்று வரை வழக்கில் உள்ள கொர்க்கை, வஞ்சி, தொண்டி வளாகத்தை ஆய்வுலகின் கவனத்துக்கு கொண்டு வந்தவர். ஸோ வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கொர்க்கை, வஞ்சி, தொண்டி அப்படின்ற பேர்களாக இருக்குது. அதை வந்து இங்கே கொண்டு வந்து யார் தான்? ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தான். தினமணி நாளிதழ் துணை ஆசிரியராகவும் கணையாழி இலக்கிய இதழின் ஆலோசகர் குழுவிலும் தீவிர பங்காற்றி இருக்கிறார். ஓகேங்க, தினமணி நாளிதழில் வந்து துணை ஆசிரியர் இருந்திருக்கார். அது மாதிரி கணையாழி இலக்கிய இதழில் ஆலோசகர் குழு இருந்திருக்காரு. அன்புள்ள அம்மா, சிறகுக்குள் வானம் உள்ளிட்டவை இவர்த்தம் நூல்களாகும். அன்புள்ள அம்மா, சிறகுக்குள் வானம். அதுமாதிரி 1984ஆம் ஆண்டு இந்திய ஆட்சி பணி தேர்வை முதலாக முழுவதுமாக தமிழிலேயே எழுதி முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெற்றிருப்பா. நம்மளாம் ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் படித்ததுக்கு இவ்வளோ அளவுக்கு முக்கிட்டு இருக்கோம். சரியா? ஆனால் இங்கே பாருங்கள்,
ஒரு பாலகிருஷ்ணன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முயற்சி அதுவும் முழுவதும் தமிழ்லேயே எழுதி பெற்றிருக்காங்க. அப்போ தமிழ் மீது அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், அந்த ஈடுபாடு இருக்கும். அதேமாரி ஒரு போட்டித் தேர்வு மீது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும். சரிங்களா? சாதாரணமாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கிடைக்காது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரித்திரம் படைக்கணும் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் நமக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்துவது மட்டும் இல்லாமல் அது வெறியோட படிக்கணும். அதான் வந்து சொல்றாங்க. தற்போது ஒடிசா மாநிலத்தின் கூடுதல் தலைமைச் செயலர் மற்றும் அம்மாநிலத்தின் வளர்ச்சி ஆணையராக பொறுப்பில் இருக்கிறார். பாடப்பகுதி சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் அப்படின்ற நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க. இப்ப எங்க இருக்காரு? ஒடிசா மாநிலத்தில இருக்காரு. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கும்போது காவடி சிந்து. ஸோ காவடி சிந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை சென்னிக்குளம் அண்ணாமலை எழுதின ஒரு பாடல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் பண்டைய காலம் முதல் நாட்டார் வழக்கில் உள்ள இசை மரபு தான் அந்த காவடி சிந்து. பண்டைய காலத்துலேருந்தே நாட்டார் மரபில் கூடிய ஒரு இசை மரபு தான் இது இந்த காவடி சிந்து அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமானின் வழிபாட்டிற்காக பால் முதலான வழிபாட்டு பொருட்களை கொண்டு செல்வோர் ஆடல் பாடல்களுடன் ஆலயங்களை நோக்கி செல்வர். அவர்களின் வழிநடை பாடல் வகையிலிருந்து காவடி சிந்து என்னும் பாவடிவம் தோன்றியது. சரியா? அதாவது முருகனை பார்க்க போகிறவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா வழிபாட்டு பொருட்கள், அதாவது பால் முதலான வழிபாட்டு பொருட்களை வந்து கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது கூடவே வந்து ஏன்னா அவ்வளோ தூரம் போகும்போது சும்மாவா உம்னா போக முடியும் எதுவுமே பாடாமல். அப்போது வந்து தனக்கு வந்த பாடல், அதாவது முருகனை நினச்சிக்கிட்டு தான் வாய்க்கு வந்த பாடலை வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ராகத்தோடு சேர்த்து ஒரு மியூசிக்கோடு வந்து நம்ம ஒரு மெட்டு போட்டு பாடிட்டே போவாங்க. அது பின்னாடி கோரஸாக வந்து பாடுவாங்க. அதாவது நம்ம சொல்லும் போதே அரோகரா அரோகரான்ற மாதிரி தான். சரிங்களா? அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க, கோரஸ் போடுறதுக்கு ஒரு டீம் இருக்கும். அதை வந்து அந்த கோரஸ் டீமை வந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. சரியா? அதை பேஸ் பண்ணி வந்துட்டு அந்த காவடி சிந்துன்ற கான்செப்ட்ன்றது சொல்கிறாங்க இங்கே. ஓகேவா? இதில் வந்து நமக்கு முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா சொல்லும் பொருள் படிச்சிங்க. புயம்னா தோல், இது நமக்கு தெரியும். வரைனா மலை, முன்னாடியே பார்த்துட்டோம். வண்ணம்னா அழகு. கழுகாசலம் அப்படின்னா கழுகுமலை, இது ஞாபகம் வச்சுங்க. கழுகாசலம்னது கழுகுமலையை குறிப்பிடுறாங்க. அப்புறம் வந்து துஜஸ்தம்பம் அப்படின்னா கொடிமரம். சலராசி அப்படின்னா கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள். விலாசம் இதில் நூபுரம், இது முக்கியமானது. மாசனம்னா பாம்பு. நூபுரம் அப்படின்னா சிலம்பு. மாசனம்னா பாம்பு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது 3 மட்டும் நோட் பண்ணிங்க போதுமானது. ஓகே. பாடலுடைய பொருள் அப்படின்னும் போது சென்னிக்குளம் என்னும் நகரில் வாழ்கின்ற அண்ணாமலைதாசன் ஆகிய நான் பாடிய உலகம் போற்றும் காவடி சிந்து என்னும் மதுரமான கவிமாலையை தன் மலை போன்ற அகன்ற தோளில் சார்ந்து கொள்கின்றான் முருகன். சரி, சாத்திகுணம் முருகன். அந்த கழுகுமலை தலைவன் முருகனின் கோவில் வளத்தை நான் சொல்கிறேன். கோவில் கோபுரத்தின் தங்க கலசம் தேவர் உலகை விட உயர்ந்து ஒளி வீசுகிறது. அவ்வொளி உலகங்கள் பலவற்றிலும் கண்கள் கூசும்படி பரவுகிறது. பெண்ணே, கடலில் வாழும் மீன் மகரம் போன்ற உருவ அமைப்புகள் கொண்ட கொடிகள் எல்லாம் சிறக்க முருகன் கோவில் திகழ்கிறது. காவடி எடுக்கும் அடியார்கள் பாடும் திருப்புகழ் முழக்கமானது அமராவதி பட்டினத்தில் உள்ள தேவர்கள் செவியை சென்று அடைகிறது. கழுகுமலை நகரின் கோட்டை உயரமானது. அதில் மேகங்கள் படுகின்றன. அவற்றிலிருந்து உருவாகும் மின்னல்கள் இருளை கிழிக்கின்றன. தமது நெஞ்சம் நெகிழ்ந்துருக தங்கத்தினும் மேலான காவடியை தோளில் தூக்கி கனலில் உருகிய மெழுகென முருகனை நோக்கி வரும் பக்தர்கள் அருளை பெறுவர், இன்பம் அடைவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முடிக்கிறாரு. அதாவது சென்னிக்குளத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலைதாசன் ஆகிய நான் கழுகுமலை முருகனை பற்றி ஒரு பாடலை வந்து பாடுறேன். ஓகே. கழுகுமலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்வாக இருக்கக்கூடிய மலை, உயர்த்திருக்கக்கூடிய மலை. அதாவது இந்த மலைக்கு வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணோம், பாட்டு பாடிட்டே போகணும். தங்கத்தை விட விலை மதிப்பு முடியாத காவடி சிந்தை நம்ம தூக்கிட்டு அழகான பாடலை வந்து பாடிக்கிட்டு முருகனை வந்து பார்த்திங்கன்னா மெழுகு போல் உருகி வணங்கி வழிபட்டு அவரை வணங்கி அவருடைய அருளை வந்து பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வந்து பாடியிருக்காரு. யார்? சென்னிமலை அண்ணாமலையார். இதில் தாவி அப்படின்னா தாவி வந்தான் வினையச்சம். மாதேனா பெண்ணே, பெண்ணேனா அழைத்தல், அழைத்தல்னா விழி. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நூல்வெளி தான் ரொம்ப முக்கியமானது, வெரி இம்பார்ட்டன்ட். குரூப்பில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சென்னிக்குளம் அண்ணாமலையார் பாடிய காவடி சிந்து அருணகிரியாரின் திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்த சிறந்த சந்தை இலக்கியமாகும். அது 19ஆம் சேர்ந்த சென்னிக்குளம். இவர் எந்த நூற்றாண்டு? 19ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? இவர் பாடிய காவடி சிந்து அருணகிரியாரின் திருப்புகழ். ஏன்னா அருணகிரிநாதர் பாடிய பாடல் தான் திருப்புகழ். அந்த திருப்புகழுடைய தாக்கத்தால் தான் இவருக்கு வந்து இந்த காவடி சிந்து ஏற்றக்கூடிய ஆர்ட்ஸ் வந்து வந்திருக்கு. சிறந்த சந்த இலக்கியமாகும். அதேமாதிரி இப்பாடலின் மெட்டு அண்ணாமலையாராலேயே அமைக்கப்பட்டதாகும். ஸோ இந்த காவடி சிந்துடைய மெட்டு அமைச்சது யார்? அதுவும் அண்ணாமலையார் தான். தமிழில் முதலில் வண்ணச்சிந்து பாடியதால் காவடி சிந்தின் தந்தை அழைக்க. இந்த கொஸ்டின் நிறைய டிஎம்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க.
காவடி சிந்துவின் தந்தை என அழைக்கப்படுவார் அண்ணாமலையார். 18 வயதிலேயே ஊற்றுமலைக்கு சென்று, நல்லா கவனிச்சிங்க, 18 வயதிலேயே ஊற்றுமலைக்கு சென்று அங்கு குறுநில தலைவராக இருந்த இருதயாலய மருதப்ப தேவரின் அரசவை புலவராக இருந்தார். 18 வயசுல அரசவை புலவராக இருக்காரு பாருங்க. சரியா? இவர் இந்நூல் தவிர வீரை தலபுராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோவில் திரிவந்தாதி, கருவை மும்முனி கோவை, கோமதி அந்தாதி ஆகிய நூல்களையும் பெற்றுள்ளார். இவரே மற்றொன்று ரொம்ப முக்கியமானது. வீரை தலபுராணம், வீரை நவநீத கிருஷ்ணசுவாமி பதிகம், சங்கரன் கோவில் திரிவந்தாதி, கருவை மும்முனி கோவை, கோமதி அந்தாதி, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நோட் பண்ணி வச்சிங்க. ஏன்னா அண்ணாமலையார் காவடி சிந்து வந்து நம்ம சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகிறதுனால கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் அது காவடி சிந்து நம்ம இங்கே தான் பார்ப்போம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குறுந்தொகை. குறுந்தொகை பார்க்கலாம். அன்பும் அறனும் விளையும் திருமண வாழ்வை தலைவி விரும்புவதையும், இருமணம் இணையும் திருமணத்தை உறுதி செய்ய இருவிட்டார் முனைவதையும் அகத்தின இலக்கியத்தின் இலக்கியமாய் விளங்கும் குறுந்தொகை பாடல் வழி காட்சியளிக்கிறது. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, திருமண பந்தத்தை பேசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீட்டுக்கு வராங்க, வந்து என்ன பண்ணாங்கன்னா பொண்ணு கேட்குறாங்க. அந்த பொண்ணு கேட்குற ஃபங்க்ஷனை தான் ஒரு பாடலாம் அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? பார்க்கலாம். அம்ம வாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ, தண்டுடை கையர் வெண்டலை சிதவலர், நன்று நன்றென்னும் மாக்களோடு இன்று விரிதென்னும் ஆங்கனதவையே அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி வீதன்னு ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தலைவி வந்து லவ் பண்ணிட்டாங்க. அந்த லவ் மேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? தலைவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டில் பேசி அந்த தலைவன் சார்ந்த எல்லா உறவினரோட தலைவி வீட்டுக்கு வராங்க பொண்ணு கேட்கறதுக்கு. அவள் பொண்ணு கேட்க வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளுடைய காதலை ஏற்றுப்பாங்களா, நம்மளுடைய தலைவனை வந்து பார்த்தோன்னா மருமகனாக ஏற்றுப்பாங்களான்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து அங்கே வந்த தோழி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ கவலைப்படாத, நீ பயப்படுறதெல்லாம் அங்கே ஒரு சீனும் நடக்கலை. அதாவது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க, உங்கள் பெற்றோர் வந்து பார்த்தா சம்மதிச்சிட்டாங்க. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து இவங்க மன மகிழ்ச்சி அடைகிறாங்க. அந்த ஒரு சீனை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதான் அந்த பாடலும் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுங்க. நன்று நன்றென்னும் மாக்களோடு இன்று பெரிதென்னும் ஆங்கனதவையே, இந்த கடைசி 2 லைன் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்தது இது என்ன திணை, இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. குறிஞ்சி திணை. ஓகேவா? சிதவல் அப்படின்னா இது முக்கியமானது. சிதவலானது தலைப்பாகை, தண்டுனா ஊன்றுகோல். சிதவல்னா தலைப்பாகை, ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? நம்ம விளக்கம் நான் கொடுத்துட்டேன், அதே போதும். பிரிந்தோர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். பிரிந்தோன்னா பிரிந்த நபரை சொல்லத்தினால. ஓகே. நன்று அடுக்கி வந்ததுனா அடுக்கு தொடர். சரிங்களா? அடுத்தது நூல்வெளி பார்ப்போம். குறுந்தொகை 8 தொகை நூல்கள் 1. மற்றினை குறுந்தொகை வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 தொகை, அந்த 17 மேற்கணக்கு நூல்களில் ஒரு வகை தான் 8 தொகை. அதில் ஒரு நூல் தான் இந்த குறுந்தொகை. கடவுள் வாழ்த்து நீங்களாக, கடவுள் வாழ்த்து இல்லாமல் அகத்தினை சார்ந்த மொத்தம் 401 பாடல்கள் கொண்டிருக்கு. இது வந்து ஒரு அகம் சார்ந்த நூல் நம்ம சொல்லணும். நல்ல குறுந்தொகை என்ற சிறப்பித்து உரைக்கப்படுகிறது. நற்றினை நல்ல குறுந்தொகை. அப்போ நல்லன்ற அடைமொழியோடு வரக்கூடியது குறுந்தொகை. உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல். ஓகே. உரையாசிரியர்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூல் இருக்கக்கூடிய பாடலை வந்து நிறைய மேற்கோளுக்கு வந்து பயன்படுத்தினாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நூலே முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. இந்நூலை தொகுத்தவர் பூரிக்கோ. இந்த குறுந்தொகை தொகுதி யார்? பூரிக்கோ. இந்நூலின் கடல் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஓகேவா? தொகுத்தவர் பூரிக்கோ, தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியாது. ஆனால் கடல் வாழ்த்து பாடினது யார்? பாரதம் பாடிய பெருந்தேவனார். வெள்ளி விதியார் சங்ககால பெண்பால் புலவருள் ஒருவர். சங்கத்தொகை நூலில் 13 பாடல்கள் பாடப்பட்டவை. ஓகே. வெள்ளி விதியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சங்ககால பெண்பார் புலவர். நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒக்கூர் மாசாத்தியார் ஔவையாரை பற்றி பார்த்தோமோ அதே மாதிரி இவங்க மொத்தம் வந்து சங்க காலத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய அந்த சங்க பாடல்களில் மொத்தம் 13 பாடல்களை பாடியிருக்காங்க. ஓகே. ஃபஸ்ட் இதில் என்ன கொடுத்துனா பார்க்கலாம். குறுந்தொகை இது வந்து 8 தொகை நூல்கள் ஒன்று. சரி, குறுந்தொகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 தொகை நூல்கள் 1. கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடலை கொண்டது. இது ஒரு அகம் சார்ந்த நூல். நல்ல குறுந்தொகை அப்படின்ற ஒரு சிறப்பு இருக்குது. உரையாசிரியர் அதிகம் பாடப்பட்ட நூல். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தொகுக்கப்பட்ட நூல் இதுவாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதை தொகுத்தது பூரிக்கோ, தொகுப்பித்தவர் தெரியாது. கடவுள் வாழ்த்து பாடினது பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்த சிலபஸ் இருக்கக்கூடிய இந்த பாடல் வந்து வெள்ளி விதியார் பாடினது. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சங்ககால பெண்பார் புலவர் ஒருவர். இவங்க வந்து மொத்தம் 13 சங்க பாடல் வந்து பாடியிருக்காங்க. ஓகே, நான் வச்சுங்க. அடுத்தது புறநானூறு. அதே 8 தொகையில் இன்னொரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம்
ஈவது ஆயினும் இனிதென தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனின் உயிரின் கொடுக்கவர் பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளார் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன் தாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. ஓகேவா, இதில் ரொம்ப முக்கியமான லைன் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, புகழெனின் உயிரும் கொடுப்பவர் பழியெனும் உலகினும் பெரினும் கொள்ளார். இந்த லைன் முக்கியமானது. அதே மாதிரி தமக்கென முயலானோன் தாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. இந்த 2 வரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைன். சரிங்களா, இதான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பிறருக்காக நம்ம வாழத்தை வச்சு சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது நமக்கு அமிர்தம் கிடைக்குது. ஓகே, அதாவது தமிழர்கள் பொதுவாக தமிழர்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு அமிர்தம் கிடைக்குது அப்படின்னா அதை தனித்து உண்ண மாட்டாங்களாம். ஓகேவா, இந்த அமிர்தமானது இந்திரனால் கிடைக்கப்படக்கூடியது. இந்த அமிர்தம் சாகா வரம் பெற்ற சாகா வரத்தை நமக்கு தரக்கூடியது. இதை நாம் மட்டும் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா உசிதமான செயலாக, அதாவது நியாயமான செயலாக இருக்காது. அப்போ எல்லாரும் சேர்ந்து உண்ணுதல் தான் இதுக்குண்டான செயலாக இருக்குன்றத சொல்கிறாங்க. சரியா, ஸோ அப்போது அந்த மாதிரியான எண்ணம் கொண்டவர்கள் தான் தமிழர்கள். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புகழெனும் உயிரும் கொடுப்பர். நமக்கு புகழ் வருது அப்படின்னா தான் உயிரையும் கொடுப்பாங்க. ஓகேவா, அதே மாதிரி நமக்கு ஒரு பழி வரப்போகுதுன்னா உலகத்தை விட பெரிய விஷயம், உலகினும் பெரினும், உலகத்தை விட ஒரு பெரிய விஷயத்த உங்கள்கிட்ட கொடுக்குறேன், ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லுனா கூட சொல்ல மாட்டாங்க. பழி வருதுன்னா ஓகே, இந்த ஒரு பழியை மட்டும் ஏற்றுக்க அப்படின்னா, அதாவது புகழ் வருதுன்னா உயிரே கொடுக்குறவங்க, பழி வருதுன்னா உலகத்தை விட பெருசான ஒரு பொருளை கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தா தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயலும் உண்மையானே. சரியா, தமக்காக வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய ஒரு பெருந்தகையாளர்கள் தான் யார் அப்படின்னா தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மாய்ந்த இளம்பெருவழுதி பார்த்தீங்கன்னா புறநானூறு பாடலை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஓகேவா, இது வரக்கூடிய துறை என்ன அப்படின்னா பொருண்மொழி காஞ்சித்துறை. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது. இந்த துறையை பற்றி கேட்கலாம். பொருண்மொழி காஞ்சித்துறைனா என்ன அப்படின்னா மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுதல். இது மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறக்கூடிய துறை தான் அது பொருண்மொழி காஞ்சித்துறை. ஓகேவா, இதில் தமிழர் அப்படின்னா தனித்தவர், தனித்திருப்பவர். ஓகே, முனிதல் அப்படின்னா வெறுத்தல், முனிதல்னா சினம் கொள்ளுதல். துஞ்சல் அப்படின்னா சோம்பல், துஞ்சல்னது சோம்பல். அயர்வு அப்படின்னா சோர்வு. மாட்சினா பெருமை, மாட்சி இது கேட்கலாம், மாட்சினா பெருமை. நோன்மை அப்படின்னா வலிமை. தாள்னா முயற்சி. இந்த தாள்னா ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. தமக்காக உழைக்காமல் பிறருக்காக பெரிய முயற்சியுடன் உழைப்பவர்கள் இந்திரனுக்குரிய அமிர்தம் கிடைத்தாலும் அது உயிர் காப்பது என்பதற்காக தனித்து உண்ண மாட்டார்கள், யாரையும் வெறுக்க மாட்டார்கள், சோம்பலின்றி செயல்படுவார்கள், பிறர் அஞ்சுவதற்கு தாமும் அஞ்சுவார்கள், புகழ் வரும் என்றால் தம் உயிரையும் கொடுப்பார்கள், உலகம் முழுவதும் கிடைப்பதாயினும் பழி வரும் செயல்களை செய்யார், எதற்கும் மனம் தளர மாட்டார்கள். இத்தகைய சிறப்புடையோர் இருப்பதால் தான் இவ்வுலகம் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாடலை முடிக்கிறாங்க. சரிங்களா, அப்போ சோம்பேத்தனத்தோடு இருக்க மாட்டாங்க. ஓகேவா, எதுக்கும் மனம் தளர மாட்டாங்க. பிறர் அஞ்சக்கூடிய பொருட்களுக்கு தாமும் அஞ்சுவாங்க. எல்லாரும் அசிங்கப்படக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இவங்களும் அசிங்கப்படும், அதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கொடுக்கத்தான் இருந்தாலும் பழி ஏற்றுக்க மாட்டாங்க. புகழ் வருது அப்படின்னா உயிரையே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா, அம்மா அப்படின்னா ஒரு அசைநிலை. ஓகேவா, உண்டல் துஞ்சல் அப்படின்னா அந்த அல்விகுதி பெற்ற தொழில் பெயர்கள். முயலா முயற்சி அப்படின்னா பெயரெச்சம். முயலாத அப்படின்னா எதிர்மறை பெயரெச்சம். முயலா அப்போ தான் எடுத்துக்கிட்டதுக்கு அப்போது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க, பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட். பேராசிரியர் ஜார்ஜ் ப்ரொஃபஸர் ஜார்ஜ் எல் ஹார்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்பவரால் புறநானூறு The 400 Song of War and Wisdom, an anthology of poems from classical Tamil in the புறநானூறு என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஜியுபோ புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்டு பருப்பொருள் வெண்பாமலை, பருப்பொருள்னு பாருங்க, புறப்பொருள், சாரிப்பா சாப்பிடலையே அதனால் இந்த பருப்பு ஞாபகம் வந்துருச்சு. சரியா, புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். சரிங்களா, எக்ஸ்ட்ரா புறநானூறு புறப்பொருள் வெண்பாமாலை. ஜியு போப்பும் சில பாடல்கள் மொழிபெயர்த்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படின்றவர் The 400 Song of War and Wisdom அப்படின்ற ஒரு பேரில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுங்க.
ஒன்று ஜியு போப், ஒன்று ஜார்ஜ் எல் ஹார்ட். ஓகே, ஜேஎல் ஹார்ட், ஜியு போப். ஜார்ஜ் ரெண்டுமே ஜார்ஜ் தான், ஜியு மட்டும் அது ஜார்ஜ் யூக்லே போப் தான் நம்ம சுருக்கி சொல்லியிருக்கோம் ஜியு போப்னு. சரிங்களா? அடுத்தது சுவடிகளில் எழுதி பயன்படுத்தப்பட்டு அழிந்து போகும் நிலையில் இருந்த புறநானூற்றின் பல சுவடிகளை ஒப்பிட்டு ஆய்ந்து பயன்பெறும் வகையில் உவேசா 1894ஆம் ஆண்டு முதலாக அச்சில் பதிப்பித்து வெளியிட்டார். சரி, அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? முதலாக புறநானூரை அச்சில் பதிவிட்டு வெளியிட்டவர் யார் அப்படின்னா உவேசா, தமிழ் தாத்தா. எப்போ? 1894ஆம் ஆண்டு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? அடுத்த நூல்வெளியை பற்றி பார்க்கலாம். புறநானூறு 8 தொகை நூல்கள் ஒன்று. நம்ம மேலே பார்த்த குறுந்தொகை அதே தான். புறத்திணை சார்ந்த 400 பாடல்களை கொண்டது. புறம் சார்ந்த, அது அகம் சார்ந்த, இது புறம் சார்ந்த. ஓகே, புறம் புறப்பாட்டு என வழங்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது, டிபிசி கேட்டிருக்காங்க. புறம் புறப்பாட்டு அழைக்கிறாங்க. அகவர் பாக்களால் ஆனது. அகவர் பானா ஆசிரியப்பாவால் ஆனது. புறநானூறு பாடல்கள் சங்க காலத்தில் ஆண்ட அரசர்கள் பற்றியும் மக்கள் சமூக வாழ்க்கை பற்றியும் எடுத்துரைக்கிறது. பொதுவாக வந்து புறநானூறு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சங்ககால மக்களுடைய பண்பாடு, மொழி, கலாச்சாரம், இனம், அப்புறம் அரசர்கள் வாழ்ந்த முறை எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு கருவூலமாக தான் இருக்குது. நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்தது கடலுள் மாய்த்த இளம்பெருவழுதி. கடலுள் மாய்த்த இளம்பெருவழுதி அப்படின்னா பாண்டிய மன்னருள் பெருவழுதி என்னும் பெயர் பலர் இருந்தனர். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து இந்த பெருவழுதின்றதுக்கு நார்மலாக கூடிய பேர். ஓகேவா? இவர் வந்து இளமை காலத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த அறிவோடு விளங்கியதுனால இளம் பெருவழுதி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடல் விபத்தில், அதாவது கடற்பயணம் மேற்கொள்ளும் போது இறந்து போனதுனால கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இவருக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு இவர் இந்த பேர் கொண்டு அழைக்கிறாங்க. அப்போ கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி பேர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுங்க. இவர் பாடல்கள் புறநானூறில் ஒன்றும் பரிபால் ஒன்றும் இருக்குது. அதாவது கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி பாடின பாடல்கள் 2, அதில் ஒன்று புறநானூறு இருக்குது, இன்னொன்று பரிபாடல் இருக்குது. ஓகே, புறம் பரி ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வாடிவாசல். ஸோ இந்த வாடிவாசலில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கதை மாதிரியான பாடல் தான். இது யார் எழுதுனா? சீசு செல்லப்பா அவர்கள் எழுதினது தான். இதில் 2 கொட்டேஷன் இருக்குது. அதாவது ஏறு தொழுதல் பற்றி கலித்தொகையில் வந்து ஒரு வாசகம் சொல்லியிருப்பாங்க, அது முக்கியமானது. கொல்லேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் அஞ்சார் கொலையேறு கொள்பவர் அல்லதை நெஞ்சிலோர் தோய்தற்கு அறிய உயிர் துறந்து நெய்வாரே ஆயமகள் தோல் அப்படின்னு சொல்லிட்டு கலித்தொகையில் வரக்கூடிய ஏறு தழுவுதல் சம்பந்தமான ஒரு பாடல். இது கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது இது வேறு எதுவும் முக்கியமானது, ஒரு கதை மாதிரி தான் இருக்கும், ஃப்ரீ டைமில் படிச்சுக்கலாம். அடுத்தது அளவில் சிறுகதையை விட நீளமானதாகவும் புதினத்தை விட சிறியதாகவும் இருக்கும் கதை வந்து குறும்புதினம் சொல்லுவாங்க. அதாவது சிறுகதையை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் நாவல், அதாவது புதினத்தை விட கம்மியாக இருக்குது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குறும்புதினம். இதுக்கு இன்னொரு பேர் அப்படின்னா குறுநாவல். குறும்புதினத்துக்கு இன்னொரு பேர் எது? குறுநாவல் அப்படின்னு அழைக்கிறாங்க. சிறுகதைக்கும் புதினத்துக்கும் இடைப்பட்ட வடிவம்னு சொல்லிட்டு சொல்லலாம். சிறுகதைக்கும் புதினத்துக்கும் இடைப்பட்ட வடிவம் என்ன சொல்கிறாங்க? சிறுநாவல், அதாவது சிறு புதினம். குறும்புதினம் அல்லது சிறுநாவல் அழைக்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ அதோட வந்து நூல்வெளியில் இது ஒரு முக்கியமான பாட்டு. சீசு செல்லப்பா சிறுகதை, புதினம், விமர்சனம், கவிதை, மொழிபெயர்ப்பு முதலாக இலக்கியத்தின் பல்வேறு தளங்களை பங்களிப்பு செய்திருக்கிறார். சந்திரோதயம், தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக பணிபுரிந்துள்ளார். என்னது? சந்திரோதயம், தினமணி. அதே மாதிரி எழுத்து என்ற இதழனை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டார். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கேட்கலாம். எழுத்து என்ற இதழை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி யாரு? சீசு செல்லப்பா. அவருடைய குறிப்பிடத்தக்க படைப்புகள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாடிவாசல், சுதந்திர தாகம், ஜீவனாம்சம், PS ராமையாவின் சிறுகதை பாணி, தமிழ் சிறுகதை பிறக்கிறது. தமிழ் சிறுகதை பிறக்கிறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீசு செல்லப்பா எழுதிய நூல்கள். இதில் வந்து சுதந்திர தாகம் அப்படின்ற புதினத்துக்காக 2001ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. இப்போது சுதந்திர தாகம் அப்படின்ற ஒரு புதினம், ஓகே, ஒரு நாவலுக்காக 2001ல் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. ஓகே, அப்போ விருது கொடுக்குறாங்கன்னா எந்த நூலுக்கு கொடுக்குறாங்க, அது என்ன வகையான நூல், எந்த ஆண்டு, என்ன விருது, இதை நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? அடுத்தது இந்த பகுபது உறுப்பு நம்ம வந்து லோயர் ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம், அதுவே போதுமானது.
ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கோடி என்பது தமிழ் சொல் ஆகும். ஓகேவா? கரெக்ட்டு தான். கோடி என்னும் சொல்லுக்கு மலையுச்சி, வல்லரன், கோட்டை என்னும் பொருள்களும் உண்டு. ஏன்னா, அதுவும் வந்து கோடுனாலும் மலைய குறிக்கிறது தான். கூற்று காரணம் சரி. ஓகேவா? விளக்கமும் சரிதான். கூற்று சரி, விளக்கமும் சரி. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, காவடி சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? யாரு? அண்ணாமலையார். அடுத்தது பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. ஓகே. வெள்ளி வீதியார். வெள்ளி வீதியார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குறுந்தொகை வருமா? ம். வெள்ளி வீதியார் வந்து குறுந்தொகை. அண்ணாமலையார் வந்து பார்த்தீங்கன்னா, காவடி சிந்து. வாடிவாசல் வந்து சீசு செல்லப்பா. இளம்பெருவழி வந்து பார்த்தீங்கன்னா, புறநானூறு. அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஈ, ஆ, அ. இ, ஈ, ஆ, ஆ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சி தான் ஆன்சர் வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட்டு இ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து வந்து ஆ, அப்புறம் ஆ. சரியா? இனிதென இச்சொல்லி நாம எந்த புணர்ச்சி விதிகளை இனிதென அப்படின்னா, இனிது கூட்டல் என வரும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, உயிர் வரின் உட்குறள் மெய் விட்டுரும். உயிர் எழுத்து வந்துச்சு அப்படின்னா, உட்குறள். அப்ப இத்து கூட்டல் வந்து போயிடும். அப்போ உயிர் வரின் உட்குறள் மெய் விட்டு ஓடும். அப்படி போன பிறகு என்னாகும்? இனித் கூட்டல் என. அப்போ இத்தும் ஏவும் சேர்ந்து அதாவது உடலும் என்ன சொல்லாங்க, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்னும்போது, அப்போனா இனிதென. அப்போ இனிதெனன்னு சொல்லிட்டு மாறிடும். ஓகேவா? அவ்வளோதான். மாத்தி போட்டேன். இனித் இப்படி வரும். அதாவது அடுத்த லைன் இனித் கூட்டல் என. இது வந்து பார்த்தீங்கன்னா, இத்தும் ஏவும் சேர்ந்து தேவா மாறிடும். அப்போ இனிதென. அப்போ ஃபர்ஸ்ட்டு உயிரின் உக்குள் மெய்விட்டோடும், அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அப்புறம் பகுபத உறுப்புகள் இடம்பெறும் அடிப்படை உறுப்புகள். ஸோ அடிப்படை உறுப்புனாலே பகுதி விகுதி கண்டிப்பா இருக்கும். ஓகே. மீதி எல்லாம் வருது வராது அப்பாற்பட்ட விஷயம். அடிப்படை உறுப்புனும்போது பகுதி விதி கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ முடிச்சாச்சு இந்த ஒரு லெசன. இதில வந்து மொழியை ஆய்வு அப்படின்ற ஒரு டாபிக்ல சான்றோர் சித்திரம் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல சி.வை. தாமோதரனாரை பத்தி வந்து பார்க்க போறோம். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என போற்றப்படும் சி.வை. தாமோதரனார் இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. தமிழ் பதிப்புலகின் தலைமகன். அப்படி யார சொல்றாங்க? தமிழ் பதிப்புலகின் தலைமகன் சொல்லி யார் சொல்றாங்க? சி.வை. தாமோதரனார் சொல்றாங்க. இவர் எங்க பிறந்தார் அப்படின்னா, இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்து தம் 20வது வயதிலேயே நீதிநெறி விளக்கம் என்ற நூலை உரையுடன் பதிப்பித்து வெளியிட்டு அறிஞர்களின் கவனத்தை கவர்ந்தவர். சரிங்களா? எப்போ 20 வயசுலே தமிழ்நாட்டுக்கு வந்து நீதிநெறி விளக்கம் அப்படின்ற ஒரு நூலை வந்து உரையுடன் பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. 1868ஆம் ஆண்டு தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு சேனாவரையர் உரையையும், பின்னர் கலித்தொகை, இறையனார் அகப்பொருள், வீர சோழியம் உள்ளிட்ட பல நூல்களையும் செம்மையாக பதிப்பித்து புகழ் கொண்டார். சரியா? நிறைய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பதிப்பிச்சிருக்காரு. ஓகேங்களா? சேனாவரையருடைய தொல்காப்பிய உரை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலித்தொகை, இறையனார் அகப்பொருள், வீர சோழியம் போன்ற நூல்களை பதிப்பிச்சிருக்காரு. அத்துடன் நில்லாது, கட்டளை கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம் ஆகிய நூல்களையும் எழுதியுள்ளார். என்னது? நில்லா சரி. அத்துடன் நில்லாது கட்டளை கலித்துறை, கட்டளை கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம் ஆகிய நூல்களையும் எழுதியிருக்காரு. 6ஆம் வாசக புத்தகம் உள்ளிட்ட பள்ளி பாட நூல்களையும் எழுதியுள்ளார். 6ஆம் வகுப்பு படிக்கிற பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகம் எழுதி கொடுத்துருக்காரு. அவருடைய தமிழ் பணியை கண்ட பெர்சிவல் பாதிரியார் அவரை தாம் நடத்திய தினவர்த்தமானி, தினவர்த்தமானி அப்படின்ற இதழுக்கு ஆசிரியராக மாற்றினார். பெர்சிவல் பாதிரியார் வந்து அவர் நடத்தின தினவர்த்தமானி அப்படின்ற ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியர் மாற்றிருப்பார். அவ்வமயம் அவர் ஆங்கிலேயர் பலருக்கும் தமிழ் கற்றுத்தந்தார். அரசாங்கத்தாரால் சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பண்டிதராக நியமிக்கப்பட்டார். ஓகேவா? என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அரசாங்கத்தால் பின்ன சென்னை மாநில கல்லூரியில் என்ன பண்ணியிருக்காங்க, இவர் வந்து பண்டிதராக வந்து நியமிச்சிருக்காங்க, தமிழ் பண்டிதராக. பிறகு பிஎல் தேர்விலும் தேர்ச்சி பெற்று கும்பகோணத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி, ஓகே பிஎல் அதாவது நம்ம பேச்சுலர் ஆஃப் லா படிக்கும்போது அதை படித்த பிறகு கும்பகோணத்தில் வந்து வழக்கறிஞராக பணியாற்றி, அதுக்கப்புறம் 1888ஆம் ஆண்டின் புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாகவே மாறியிருக்கார். பாருங்கள் எவ்வளோ சிறப்பான விஷயம் பாருங்கள். புதுக்கோட்டை நீதிமன்ற நீதிபதியாகவே வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்காரு. தாமோதரனார் எந்த பணி ஆற்றினாலும் தமது சொந்த பணியாக கருதி கடமையாற்றுகிறார். அவர் எந்த விதமான ஒரு வேலை செஞ்சாலுமே தான் சொந்த வேலை எப்படி செய்வோமோ
அதே மாதிரி வந்து செய்வார். சரிங்களா? அதான் சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த டாபிக் முடிஞ்சது. அப்புறம் நம்ம கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடக்கமுடைமையில வந்து ஒரு 3 குறள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நேர்வழி மாறாது அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு மலையின் மாண்பை காட்டிலும் பெரியது. சரியா? நேர்வழி மாறாம ஒருத்தன் அடக்கமா வந்து இருக்கான் அப்படின்னா, அவனுடைய உயர்வு எப்படி இருக்குமா? மலையை விட உயர்வா இருக்கும்னு சொல்றாங்க. யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. ஒருவர் எதை காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும். அவ்வாறு காக்காவிட்டால் சொல் குற்றத்திற்கு சிக்கி துன்பப்படுவர். அதாவது நம்ம எதை காக்கிறோமோ இல்லையோ நாக்கை வந்து அடக்கி காக்கணும். இந்த நாக்கை நம்ம தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை விட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு நாம் அடிமையாகிறோன்றத சொல்கிறாங்க. அடுத்தது 3வது, தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இப்போ தீயால் நம்ம ஒரு சூடு போட்டோம் அப்படின்னா அந்த புண்ணு கூட சீக்கிரம் ஆறிடுமா. ஒருத்தர் நம்ம நாவால் வந்து பார்த்தோன்னா அவங்க எதனா ஒரு பேட் வேர்ட்ஸ் இல்லை வந்து அவங்க மனசு புண்படுற பேசுகிறோம் அப்படின்னா என்றைக்கா இருந்தாலும் அவன் பேசிட்டான்ல என்னை சொல்லிட்டான்ல அப்படின்ற அந்த ஒரு விஷயம் உறுத்தல் வந்து வந்துகிட்டே இருக்குமா. ஸோ அப்போ தீயினால் சுட்ட புண் ஆறும், நாவினால்னா நம்ம பேச்சால் சுட்ட புண் வந்து எப்படி சொல்கிறது மாறாது அப்படின்னா நம்ம வந்து போகாது. அது நமக்கு ஒரு கஷ்டத்தை வந்து கொடுத்துட்டே இருக்குன்றதை இங்கே சொல்ல வராங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஒப்புர வரிதல் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டுனது. தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. விடாமுயற்சி செய்து ஈட்டிய பொருள் எல்லாம் தகுதியானவருக்கு உதவி செய்வதற்கே ஆகும். நம்ம வந்து பார்த்தோன்னா விடாமுயற்சியோட முயற்சி பண்ணி ஒரு பொருளை ஈட்டும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து யாருக்கு சொந்தமானது? தகுதியானவருக்கு உதவி செய்வதற்காகவே நம்ம வந்து விடாமுயற்சி செய்து பொருட்களை வந்து சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது, ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் அப்படின்னு என்ன அப்படின்னா, உயர்ந்தாரின் உலக நடைமுறையோடு ஒத்து போகிறவனே உயிர் வாழ்பவன், மற்றவன் செத்தவர்கள் ஒருவனாகவே கருதப்படுவான். உயர்ந்தாரின் உலக முறை. இப்போது உயர்ந்தார் அப்படின்னா நல்ல வழியில் போயிட்டு நல்ல நிலைமை கழிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியை வந்து காட்டிட்டு போயிருப்பாங்க. அந்த வழியில் நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது உயிர் வாழ்பவன். அதை விட்டு நான் அவன் இஷ்டத்துக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பல்ப் வாங்கலாம், அது அவன் வந்து செத்ததுக்கு சமன்றத்தை வள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்தது, மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். பெருந்தகையாளரிடம் உள்ள செல்வம் தன் எல்லா உறுப்புகளையும் மருந்தாக தரும் மரத்தை போன்றது. இப்போது ஒரு மரம் எடுத்தீங்கன்னா அந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூ ஒரு மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கும், காய் ஒரு மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கும், பழம் ஒரு மருத்துவ குணதாக இருக்கும், இலை ஒரு மருத்துவ குணதாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் முருங்கை மரம் எடுத்துக்கலாம் அப்படின்னா முருங்கை மரம் எல்லாமே ஒரு பலன். ஓகே, முருங்கைக்கீரை, முருங்கை இலை, சார் முருங்கைக்கீரை 2 ஒன்றா, முருங்கைக்கீரை, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முருங்காய், அப்புறம் வந்து இந்த முருங்கை பட்டை, ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைப்பூ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு. அதேமாதிரி வாழை மரம் எடுத்திங்கன்னா வாழை மரம், வாழைத்தண்டு, வாழை இலை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழை நார், அப்புறம் வாழைத்தாறு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், வாழைக்காய், ஓகே, அது இல்லாமல் வாழைப்பூ, ஓகேவா. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போது எல்லா மரமும் அந்த மரம் ஃபுல்லாகவே நம்ம பயன்படுத்த பற்றி. அதே மாதிரி தான் பெருந்தகையாளர்னா அது பெருமையான மனப்பான்மை. பெருமையான மனப்பான்மை அப்படின்னா எல்லாரும் சமம், எல்லாருக்கும் நம்ம எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்றவர் இருக்கக்கூடிய செல்வமானது அது வந்து பார்த்தோன்னா மரம் எப்படி பயன் தருமோ அதே மாதிரி தான் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் வந்து எப்பவுமே யாரோனா போய் கேட்டாலும் கொடுப்பாங்க. அந்தளவுக்கு பெருத்த மனம் கொண்டவளாக இருப்பாங்கன்றத சொல்கிறாங்க. அதான் பெருந்தகையாளர்னு சொல்கிறாங்க. அடுத்தது புகழை பற்றி வந்து ஒரு 3 குறள் கொடுத்துருக்காரு. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றில். அது ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றில். இணையற்ற உயர்ந்த புகழை போல உலகத்தில் ஒப்பற்ற ஒன்றாக நிலைத்து நிற்பது வேறொன்றுமில்லை. ஓகே, புகழை போல இந்த உலகத்தில் நிலைத்து நிற்பது வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. அதாவது நாம் போனாலும் நம்மளுடைய புகழ் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கணும். அதான் சொல்கிறாங்க. தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஓகேவா, நம்ம இந்த உலகத்தில் வந்து தோன்றணும் அப்படின்னா புகழோடு தோன்றணும், இல்லை புகழுக்காக தோன்றணும்.
புகழே இல்லாமல் நம்ம தோன்றத்துக்கு தோன்றாமே இருக்கலாம். அதாவது பிறக்கத்துக்கு பிறக்காம இருக்கலான்றத சொல்றாங்க. நம்ம பிறக்கணும் அப்படின்னா, ஒரு புகழ வந்து உருவாக்குவதற்கு உண்டான இலக்கோட, சாத்தியத்தோட பொறக்கணும். நம்மளால எந்த புகழும் உருவாகல அப்படின்னா, நம்ம பொறக்கத்துக்கு பொறக்காம இருக்கலான்றத சொல்றாரு. அடுத்தது, "வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர்." வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். அப்படின்னு என்ன அப்படின்னா, பழி இல்லாமல் வாழ்பவரே வாழ்பவர், புகழ் இல்லாமல் வாழ்பவர் வாழாதவர். சரி, எந்த விதமான பழியும் இல்லாமல் வாழறது பார்த்தீங்கன்னா, அவங்க தான் உண்மையான மனித வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. ஓகேவா? புகழே இல்லாமல் ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, வாழன்னு சொல்ல முடியாது. அவன் வந்து வாழாதவன் தான் சொல்லணும். உண்மையான வாழ்க்கையை வாழாதவன் தான் சொல்லணும். அப்போ பழி இல்லாத புகழோடு வாழக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. பழியோடு வாழக்கூடிய வாழ்க்கையும் உண்மையான வாழ்க்கை அல்ல. அதே மாதிரி புகழில்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையும் வாழ்க்கை அல்ல. அதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது தவம் அப்படின்ற ஒரு தலைப்பில் 2 அதிகாரத்தை வந்து 2 குறள் கொடுத்துருக்காங்க. வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் அப்படின்னு என்ன அப்படின்னா, விரும்பியதை விரும்பியவாறே பெற முடியும் என்பதால் செய்ய முடிந்த தவத்தை இங்கேயே முயன்று பார்க்கலாம். அதாவது நாம் நினச்சது நமக்கு நினச்சபடியே கிடைக்கணும் அப்படின்னா, அதுக்குண்டான தவம் மேற்கொள்றதுக்கு நம்ம தயாராகிடலாம். அந்த தவம் மேற்கொள்றதுக்கு எந்த விதமான முயற்சி நம்ம எடுக்கலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா நம்ம நினச்சது நடக்குது அப்படின்னா, அதுக்கு தவம் செய்யறதுல தப்பு இல்லைன்றத சொல்கிறார். அடுத்தது, சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோர்க்கிற்பவர்க்கு. அது சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோர்க்கிற்பவர்க்கு அப்படின்னா, புடமிடச் சுடுகையில் ஒளிவிடும் பொன் போல தவம் இருப்பவரை துன்பம் வருத்த ஞானம் வளரும். அதாவது என்ன அப்படின்னா, அதாவது தவம் செய்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, துன்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தவத்தினால தவத்தினால அவனுடைய வாழ்வில் ஒளி வீசி அந்த துன்பம் வருந்த அவனுக்கு வந்து ஞானம் வளர்ந்துட்டே இருக்குன்றத சொல்கிறாங்க. அப்போ அந்த துன்பம் வருந்தணும் அப்படின்னா நம்ம தவம் செய்யணும். அந்த தவத்தினால அந்த துன்பம் வருந்தி நமக்கு ஞானம் கிடைக்கின்றது தான் இதில் சொல்லக்கூடிய அர்த்தம். அடுத்து வந்து நிலையாமை பற்றி ஒரு 3 குறள் சொல்லியிருக்காரு பாருங்க. நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் அப்படின்னா, நாக்கு அடைத்து விக்கல் வந்து உயிருக்கு இறுதி வரும் முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும். அதாவது சாபத்துக்குள்ள நல்ல விஷயத்தை செஞ்சுருங்க. ஓகே, நம்ம கடைசி காலம் செஞ்சிடலாம், சம்பாரிச்சு செஞ்சிடலாம், சாப்பிட்டு செஞ்சிடலாம் சொல்லியிருக்காதீங்க. நல்ல காரியத்தை நம்ம சாகத்துக்குள்ளே செய்யணும். அப்போ தான் நம்மளுடைய சாவு நல்ல சாவாக இருக்கிறத சொல்கிறாரு. அடுத்தது, நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படின்னா, நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்னும் நிலையாமை பெருமையை உடையது இவ்வுலகம். ஓகே, நேற்று அவன் நல்லா தான்ப்பா இருந்தான், இன்றைக்கி எங்கேப்பா போய் நம்ம சொல்ல பார்த்தியா? அப்போ நேற்று இருந்தவங்க இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி இருந்தவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. சரியா? அப்போது நிலையாமை என்பது தான் இங்கே நிலையான ஒன்றுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அதுதான் வந்து இந்த உலகுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றுன்றத சொல்கிறாங்க. அடுத்து ஒரு பாருங்கள். ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. ஒரு பொழுது கூட வாழ்வின் நிலையாத்தன்மையை சிந்திக்காதவர்கள். ஒரு பொழுது கூட வாழ்வின் நிலையாத்தன்மையை சிந்திக்காதவர்கள் என்னும் எண்ணங்கள் கோடி அல்ல இன்னும் மிகுதி. ஓகே, ஒரே ஒரு கணப்பொழுது கூட வாழ்வுடைய நிலையாத்தன்மையை வந்து சிந்திக்கலை அப்படின்னா, இந்த வாழ்வு வந்து பார்த்தா நிலையானது கிடையாது, இது வந்து மாறக்கூடியதுன்றதை பற்றி சிந்திக்காமல் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து நினைக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து கோடி இல்லை கோடிக்கு மேலே இருக்கும். சரியா? இதுவே நிலையாமை தாமல் இங்கே ஒன்று அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, அவ்வளோ எண்ண ஓட்டங்கள் இருக்காது. எண்ண ஓட்டங்கள்லாம் கார் வாங்கலாம், பஸ் வாங்கலாம், லாரி வாங்கலாம், ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், ஏசி வாங்கலாம் அப்படின்னு இதை வாங்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம் எல்லாமே தோணும். இதுவே அடடே இந்த உலகமே வந்து ஒரு நிலையாமைடா, இதில் எதுவுமே நிலையானது கிடையாதுடா, நாமளே இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் தான் இருப்போம், அதுக்கப்புறம் செத்துருவோம்டா அப்படின்ற ஒரு உண்மை தெரிஞ்சுன்னா அவன் போய்ட்டு எல்லாத்தையும் மீது எண்ணம் வராது, எல்லாத்தையும் வாங்குன்ற எண்ணமும் வராதுன்றது தான் இதில் வந்து சொல்கிறாங்க. சரி, அடுத்தது பாருங்கள். துறவை பற்றி 2 குறள். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன்.
யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். அதாவது ஒருவன் எந்தெந்த பொருள்களிடமிருந்து பற்று நீக்கியவனாக இருக்கின்றானோ அந்த பொருள்களால் வரும் துன்பத்தை அவன் அடைவதில்லை. அதாவது ஒரு பொருள், இப்போ ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதனால் வரக்கூடிய துன்பம் நிறைய இருக்குது. இதுவே அந்த ஃபோனை அவன் வந்து ஒதுக்கிட்டான் அப்படின்னா அதனால் வரக்கூடிய துன்பம் அவனுக்கு வராது. ஏன்னா அந்த ஃபோனுக்கு அப்போது நம்ம ஒரு பொருள் மீது பற்று வைக்கிறோம் அப்படின்னா அந்த பற்றை நம்ம திறந்துட்டோம் அப்படின்னா அந்த பொருளால் நமக்கு வரக்கூடிய துன்பமும் நம்ம விட்டு போயிடுன்றது தான் சொல்கிறாங்க. அடுத்த குறளில் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்று அப்படின்னு என்ன அப்படின்னா பற்றுகளை அகற்றுவதற்காகவே பற்றில்லாதவனை பற்றி நிற்க வேண்டும். அதாவது இந்த பொருள் ஆசை அந்த பொருள் ஆசைன்றத அந்த ஆசை மட்டும் போனோம் அப்படின்னா பற்றில்லாதவனை எந்த விதமான பற்றும் இல்லாத முற்றும் துறந்துட நம்ம வந்து பார்த்தோன்னா பற்று இருக்கணும். அந்த பற்று இல்லாதவனே நம்ம பற்றினா தேவையில்லாத பற்றின் மீது நம்முடைய பற்றானது விலகி போயிடும்ன்றத சொல்கிறாரு. சரிங்களா? அடுத்தது அவா அறுத்தல். அவானா ஆசை அறுத்தலை பற்றி ஒரு 2 குறள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இன்பம் இடையராது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கினின். இன்பம் இடையராது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கினின். பேராசை என்னும் பெருந்துன்பம் தொலைந்து போனால் இன்பத்தை இடைவிடாமல் பெறலாம். அதாவது பேராசை என்னும் பெருந்துன்பம் வந்து நம்மகிட்ட போயிடுச்சு அப்படின்னாலே இன்பத்தை இடைவிடாமல் நம்மளால் அனுபவிக்க முடியும். அப்போ அந்த ஆசை தான் துன்பத்துக்கு காரணத்தை சொல்கிறாரு. அடுத்தது ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். ஒருபோதும் நிறைவு செய்ய முடியாத இயல்புடைய ஆசையை விட்டொழித்தால் நிலையான இன்பம் இயல்பாய் வரும்ன்றது தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது நிறைவு செய்ய முடியாத இயல்புடைய ஆசையை, அதாவது நமக்கு சாட்டிஸ்ஃபையே ஆகாத ஒரு சில ஆசைலாம் இருக்கும். எவ்வளோ இருந்தாலும் பத்தாது. அந்த ஆசையை வந்து நம்ம வந்து ஒதுக்கிட்டோம் அப்படின்னா நிலையான இன்பத்தை நாம் வந்து அடையலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது வலி எறிதலை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 குறள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய குறள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த 10 தலை படத்துலேயே வந்து சிம்பு அவர்கள் வந்து இந்த டைலாக் வந்து சொல்லுவார். இந்த ஒரு குறளை வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா செயலின் வலிமையும் தன் வலிமையும் பகைவனின் வலிமையும் துணையாளர் வலிமையும் சீர்தூக்கி செயல்படுக. அதாவது என்ன அப்படின்னா தன்னுடைய வலிமை எதுன்னு தெரிஞ்சுக்கணும். நாம் செய்யக்கூடிய செயலுடைய வலிமை டெப்த் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சின பிறகு இந்த செயலை நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்ற அந்த நம்மளுடைய வலிமையை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கூட இருக்கக்கூடிய வலிமையை தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய எதிரியுடைய பலமும் நம்ம தெரிஞ்சு தான் செயல்படணும். இந்த வலிமையெல்லாம் தெரியாமல் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் வலியோடு தான் சுற்றிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள். அமைந்தான் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். அமைந்தான் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். மற்றவருடன் ஒத்து போகாதவன் தன் வலிமை அறியாதவன் தன்னை பெரிதாக நினைப்பவன் விரைவாக கெடுவான். அதாவது மற்றவங்களோட அந்த உலகத்தோடு ஒட்டி வாழ்வதுதான் சிறந்து. நான் யாரோடையும் ஒட்ட மாட்டேன், நான் தனித்து தான் செயல்படும் அப்படின்னா அவ்வளோதான், அவன் இந்த உலகத்தை வாழ மாட்டான். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தன் வலிமை அறியாதவன், தன்னுடைய வலிமை என்ன அப்படின்றத பற்றி தெரியாதவன். அதே மாதிரி தன்னை பெரிதாக நினைப்பேன், நான் தானா இங்கே எல்லாமே அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விரைவாக கெட்டு ஒழிஞ்சிருவாங்கன்றத சொல்கிறாங்க. அடுத்தது பீலிபை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுந்து பெயின். அது பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்னா மயிலிறகுதான் என்றாலும் அளவுக்கு மிகுதியாக ஏற்றினால் ஏற்றிய வண்டியின் அச்சும் முறியும். அதாவது மயிலிறகு வந்து லேசாக தான் இருக்கும். இதுக்காக நீ ஃபுல்லாகவே மயிலிறகை ஏற்றி வச்சாலும் அது ஏன்னா ஒரு கட்டத்தில் வெயிட் ஆகிட்டு அந்த வண்டியோடைய அச்சே முறிகிற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா வெயிட் ஆகிடும். அப்போது மயிலிறகு நம்ம வந்து லேசாக நினைக்கக்கூடாது. பல மயிலிறகு சொல்லும்போது அது வெயிட் ஆகுன்றது தான் முக்கியமான விஷயம். சரியா? அடுத்தது அப்போது என்னென்னா வலிமைக்கு ஏற்றாமல் நம்ம செயல்படுறத சொல்கிறாங்க. அடுத்தது அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும். அது அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா தன் வருமானத்தின் அளவை அறிந்து வாழாதவனின் வாழ்க்கை உள்ளது போல தோன்றி கெடும். சரியா? நம்முடைய வருமானம் எவ்வளோ தெரிஞ்சுன்னா அதுக்கேற்ற செலவு பண்ணணும். சரிங்களா? இல்லை செலவுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், வருமானத்தை சம்பாதிக்கணும்.
ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? நமக்கு வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எதுவுமே இருக்காது. அதான் வந்து வள்ளுவர் சொல்றாரு. சரிங்களா? அடுத்தது கடைசின்னு 2, 3 குறள் இருக்கு. சரி 3, 4 குறள் இருக்கு. அதை பார்த்துக்கலாம். காலம் அறிதல். ஓகேவா? அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின். அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின். உரிய கருவிகளுடன் தக்க காலம் அறிந்து செய்தால் அரிய செயல் என்று ஒன்றும் இல்லை. அதாவது நமக்கு இப்போ நம்ம ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அதுக்குண்டான தக்க கருவியோடு செய்யணும் அப்படின்னா நமக்கு அரியதொரு செயலாக எந்த ஒரு செயலும் இருக்காது. அப்போ அந்த செயலுக்கு தேவையான உரிய கருவியோடு நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அந்த செயல் அரிய செயலாக இருக்காதுன்னு சொல்கிறாரு. அடுத்தது ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின். இது ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின் அப்படின்னா உரிய காலத்தில் பொருத்தமான இடத்தில் ஒரு செயலை செய்தால் உலகத்தையே பெற கருதினாலும் கிடைத்துவிடும். உரிய காலம் பொருத்தமான இடம் ஒரு செயல். உரிய காலத்தில் பொருத்தமான இடத்துல நம்ம ஒரு செயலை செய்தோம் அப்படின்னா இந்த உலகத்தையே நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னாலும் ஜெயிக்க முடியும்னு தான் சொல்கிறாங்க. அடுத்தது காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் அப்படின்னா உலகத்தை வெல்ல கருதுபவர் கலங்காமல் ஒரு உரிய காலத்துக்காக காத்திருப்பார். இந்த உலகத்தையே வெல்ல நினைக்கிறவங்க அவசரப்பட மாட்டாங்க, துக்கப்பட மாட்டாங்க, உரிய காலம் வர வரைக்கும் பொறுத்திருப்பாங்க. அதான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து கடைசி குறள் எய்தற்கு அரியது ஏந்தக்கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். எய்தற்கு அரியது ஏந்தக்கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா கிடைப்பதற்கு அரிய காலம் வாய்த்தால் கிடைப்பதற்கு அரிய காலம் வாய்த்தால் அப்போதே முடிப்பதற்கு அரிய செயலை செய்து முடித்து விடுக. ஓகே. கிடைத்தற்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பே கிடைக்காது அப்படின்ற ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்குது அப்படின்னா அந்த டைம் அப்படி அந்த டைமே என்ன சொல்கிறாங்க முடிக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலையை முடிச்சிடணுமா. இந்த மாதிரியான ஒரு சான்ஸே கிடைக்காதுன்னு நினைக்கும் போது நம்மளால் செய்யவே முடியாத ஒரு வேலையை அந்த டைமில் செஞ்சு முடிச்சிடணும். இப்போ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு 80 நாள் தான் இருக்குது, 80 டேஸில். ரொம்ப இது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப சான்ஸ்லேயே ரொம்ப லெஸ் சான்ஸ். இது மாதிரி ஒரு சான்ஸ் அடுத்த வாட்டி வரும்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணோம், நம்மளால் முடியாத டாபிக் கூட இப்போ முடிச்சிடணும். அதான் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஓகே. அப்போ வள்ளுவர் கூட நம்ம என்ன பண்ணுறாரு, டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. நான் வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 26 திருக்குறள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து மொத்தம் வந்து திருக்குறள் அப்படின்னும் போது பார்த்திங்க அப்படின்னா 3 பால்களை கொண்டது. அறம் பொருள் இன்பம் வீடு. சரி, அறம் பொருள் இன்பம் மட்டும்தான், வீடு கிடையாது. சரிங்களா? ஸோ நான் வீட்டில் இருக்கவே வந்து வீடும் சேர்த்து சொல்லிட்டேன். அறம் பொருள் இன்பம் மட்டும்தான், 3 பால்கள் தான். 3 பால்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 9 இயல்கள், 133 அதிகாரங்கள், 1330 குறள்கள். சரிங்களா? இப்போது அறத்துப்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 38 அதிகாரங்கள், 4 இயல்கள்.